ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 21/2/2024 சோபகிருத ஆண்டு மாசி 9. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 3 நாழிகை 29 வினாடி. சூரிய உதயம் காலை 6:30. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:58 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:37 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:14 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாக்கியம். கரணம் இன்று அதிகாலை 1:35 வரை பவம், பின்பு பிற்பகல் 1:58 வரை பாலவம், பின்பு கௌலவம். சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துயரம் உள்ள நாளாக அமைய போகிறது. துயரம்னு எப்படி தெரியுங்களா? உங்களுடைய வேலையில் அதிகமான சுமைகள், வேலையில் அதிகமான டென்ஷன், இதனால் மன இறுக்கம், வேலை செய்ய முடியாத ஒரு சோர்வு, இதனால் உங்களுக்கு மனக்கவலையும் துயரம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த நாள் எக்காரணத்தை கொண்டு டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக, உங்களுக்கு அதிகமான வேலை சும்மா கொடுத்தாலும் சரி, அதை பற்றி பெருசாக பொருட்படுத்தாமல் அதில் எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் எடுத்து செஞ்சு முடிச்சு பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு டென்ஷன் ஆகாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு 2 வேலை தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது, ஆனால் 10 வேலையை சேர்ந்து வந்துருச்சுன்னா அதில் எது முக்கியமான வேலையோ அதை செலக்ட் பண்ணி அதுக்கு உண்டான முயற்சிகள் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். பிளான் பண்ணி செய்யணும், அதுதான் இங்கே தேவையானது. உறவினர்கள்கிட்டேருந்து சில துக்ககரமான விஷயங்கள், அதாவது செய்திகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல், அந்த மாதிரி செய்திகள் வந்தால் உடனே ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு மட்டும் விசாரித்தா போதும். நீங்கள் அவசரப்பட்டு இங்கேருந்து கிளம்பணுன்னு தேவையில்லை. அதுக்கு டைம் பார்த்து நீங்கள் போயிட்டு வாங்க. உடனே அவசரப்பட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா சில இன்னல்களும் பிரச்சனைகளும் போக்குவரத்து சம்பவங்களும், அதாவது விபத்துகள், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மறைமுக எதிரிகளோட சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இவங்கெல்லாம் உங்கள் எதிரிங்கன்னே உங்களுக்கே தெரியாது. ஆனால் இவங்க தான் உங்களை வளர்ச்சிக்கும் உங்கள் முயற்சியையும் தடை செய்கிற முக்கியமான ஆட்களாக தான் இருப்பாங்க. அவங்களோட சூழ்ச்சினால் இன்றைக்கி எதிர்பாராத விதமான சங்கடங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மறைமுக எதிரிகள் யாருன்னு தெரிகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்படி மறைமுகமான எதிரிகள் உங்கள் கண்ணு முன்னாடி வந்தாலும் சரி, இன்னார் நபர் அப்படி தெரிஞ்சாலும் சரி, உடனே நீங்கள் போய் அவங்கள்ட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்காம தெரிஞ்சு மட்டும் வச்சுக்குங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகிறது நல்லது. பரிகாரம். வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபுரம் என்ற தங்க கோயிலில் இருக்கிற மகாலட்சுமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த அம்பாள் பேர் லக்ஷ்மி நாராயணி. அம்பாலோட பேரை மனசார வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் சகல அஷ்டலக்ஷ்மியுடைய சௌக்கியங்களும் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். கனவுகளும் பலன்களும். இன்றைக்கி நாம் கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போகிற கனவு என்ன தெரியுங்களா? உணவு சாப்பிட்ற மாதிரி. உணவுன்னா எந்த மாதிரி உணவாக இருந்தாலும் சரிங்க. இது நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, இந்த மாதிரி டிஃபன் இருக்கணும், சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு பொருளை சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி கனவு வந்ததுன்னா அதோட அர்த்தம் கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். என்ன ஒரு உணவு சாப்பிட்றதுல என்ன கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் நினைப்போம். ஆனால் பொதுவாகவே உணவு சாப்பிட்டா என்னது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புக்கு சக்தி கிடைக்கும்.
அதுக்கு எதிர்மறையான பலன் தான் அந்த கனவுகள். அப்போது உணவு சாப்பிட்ற மாதிரி கனவு வந்தால் கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.